Hi friends, it's your Aari Wingsworld. So இன்னைக்கு நம்ம அழகான சூப்பர் கிராண்டான பிரைடல் ப்ளவுஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு எப்பவும் போல் நான் வந்து ஒரு ஜரி லைன் வந்து கொடுக்குறேன். ஸோ சிம்பிள் பட்ஜெட்டில் ஒரு நீட்டான பார்டர் ஒர்க் வந்து உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஜரியிலேயே வந்து டபுள் லைன் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு த்ரெட் அவுட்லைன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட மேற்கொண்டு த்ரெட்டில் கூட நீங்கள் வந்து டபுள் அவுட்லைன் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம ஆரி விங்ஸ்வேர்டில் ஆன்லைன் கிளாஸஸும் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஆன்லைனில் ஆரி கற்றுக்கணும் அப்படின்னா ஸோ தாராளமாக டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எப்போயுமே செயின் ஸ்டிச் வந்து நல்லா புதுசாக போடுங்க. அதே மாதிரி ஆன்லைனில் ஆரி மெட்டீரியல்ஸும் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். வேணும்னா நீங்கள் அதுவும் எங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி எடுத்து நாட் பண்ண போகிறோம். இப்போ நாட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இந்த மாதிரி வந்து ஜரி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இடையில வந்து தம்பி வந்து இருக்காங்க, அதனால் குட்டி சவுண்டு போட்டாலும் அதை டிஸ்டர்பன்ஸாக எடுத்துக்கிறாதீங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் லைன் வந்து சுகர் பீடுக்காண்டி வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து சுகர் பீடில் கொடுக்க போகிறோம். ஸோ ஜரியில் டபுள் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இப்போ சுகர் பீடில் வரிசையாக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நீடில் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு லோட் பண்ணிவிட்டு ரெண்டாக வச்சு ஸ்டிச்சிங் பண்ணுங்கள். இதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் அவுட்லைன் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா த்ரெட் அவுட்லைன் கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதாவது சுகர் பீடில் வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி த்ரெட்டில் கூட டபுள் லைன் வந்து செயின் ஸ்டிச்சில் அவுட்லைன் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாகவே அழகாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல வந்து நாட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாகவே சுகர் பீட் கொடுத்துருக்கேன். செகண்ட் லைன் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி 4 நம்பர் பீடு இருக்குல்ல, ஸோ 4 நம்பரில் காப்பர் பீட் வந்து நம்ம வந்து செகண்ட் லைன் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி அழகாக 4 நம்பர் பீடில் ஒன்றா வச்சு நான் தைக்க போகிறேன். ஸோ இந்த லைன் ஃபுல்லாக நம்ம வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி காப்பர் கலர் தான் நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இதை ஃபுல்லாக நம்ம இதே மாதிரி நீட்டாக ஒன்றா வச்சு தைச்சிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அந்த லைன் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சுகர் பீட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ இப்போ பீட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதுக்காண்டி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பீடு 2 எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ மேலே இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். மேலே இருந்து கீழே வச்சு ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக்கு, அப்புறம் மறுபடியும் வந்து இன்னொன்று ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக்கு. அதுக்கடுத்து மறுபடியும் 2 பீட் வந்து எடுத்துக்க போகிறேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா காப்பர் கலர் தான். ஸோ கீழே பார்த்த மாதிரி வச்சு ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக்கு, அப்புறம் மறுபடியும் மேலே பார்த்த மாதிரி ஸ்டிச்சு, லாக்கு. ஸோ டைப்பில் வச்சு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதை மாதிரி ஃபுல்லாக பீடை வச்சு நம்ம அழகாக வந்து ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் கூட காமிக்கிறேன். ஸோ பாருங்கள். இப்போ நம்ம கீழே பார்த்த மாதிரி வச்சு ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக்கு, அப்புறம் மேலே பார்த்த மாதிரி ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பீட் வந்து 2 எடுத்துக்கிறணும். இப்போ கீழே பார்த்த மாதிரி ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக்கு, மேலே பார்த்த மாதிரி ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக்கு. ஸோ இப்போ நான் அந்த மாதிரி ட்ரையாங்கிள் டைப்பில் வந்து ஃபுல்லாக வச்சு ஸ்டிச்சிங் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ நான் இது வரைக்கும் கொடுத்துருக்கேன், கீழே வரைக்கும் கொடுக்கல, போதும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 4 நம்பர் பீடை ஒரு 3 எடுத்துக்கலாம். ஸோ இதிலருந்து எடுத்து இங்கே பாருங்கள், வெளியில் பார்த்த மாதிரி 1 2 3. ஸோ இப்போ என்ன பண்ணிக்க போகிறோம், நாட் பண்ண போகிறோம். ஓகேவா? மறுபடியும் வந்து 4 நம்பர் பீடு வந்து நான் 3 எடுக்க போகிறேன். ஸோ மறுபடியும் இங்கேருந்து எடுத்துட்டு 1 2 3. ஸோ நம்ம வந்து ஒரு சிம்பிளான மெத்தடில் எவ்வளோ கிராண்டாக வந்து ப்ளவுஸ் கொண்டு வர முடியும் தான் நம்ம டுட்டோரியல் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ரியேட்டிவ் டிசைன். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாகவே வந்து இதே மாதிரி வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம ஃபுல்லாக இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணலான்னு வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3 நம்பர் பீட் வந்து நான் எடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு
ஒரு 3 நம்பர் பீடை எடுத்து இந்த 2 வீக்கு இருக்கக்கூடிய கேப்பில் வச்சு நம்ம நாட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அடுத்து ஒரு 3 நம்பர் பீடை எடுத்து உள்ளே வச்சு நாட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி முதல்ல வந்து நீங்கள் ஃபுல்லாகவே சைடில் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த வேலையை பார்க்கணும். ஒருவேளை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த மாதிரி பியல் கூட நீங்கள் உள்ளே வந்து வைக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அவங்க வந்து கோல்டன் பேட்டர்னில் கேட்டிருக்காங்க அப்படின்னால நான் வந்து இதில் தான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி ஒருவேளை பியல் பேஸில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப டிசைன் வந்து பார்க்க உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து இதில் பியல் கொடுக்கல. ஸோ கோல்டு ரேட்டில் தான் நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இது உங்களுக்கு ஒரு சஜஷனுக்காண்டி நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து பியல் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பியல் கொடுங்க. இல்லை வேறு ஏதாவது த்ரெட்டு ஹைலைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் த்ரெட்டில் கூட ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் மாதிரி கூட நீங்கள் வைக்கலாம். அதுவும் வந்து நல்லாயிருக்கும். ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வைக்கிறத விட லாங் நாட் வச்சிங்கன்னா ரொம்ப பார்க்க நல்லா கிராண்டாக இருக்கும். ஸோ இதை ஃபுல்லாக நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ ஃபைனலாக இந்த டிசைன் வந்து நம்ம சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பாருங்கள். ஸோ பட்ஜெட் கம்மியாக ஒரு க்ரியேட்டிவிட்டியாக ஒரு சூப்பர் பார்டர் டிசைன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ பியல் கூட கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோல்டன் பேட்டர்னில் அழகான கிராண்டான ஒரு நெக் டிசைன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட பேக் வியூ எப்படி இருக்குன்னு வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எந்த டிசைன் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ நம்ம பேக் வியூ எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தா சேம் பார்டர் ஒர்க் வந்து இப்போ பேக் வியூ வந்து பார்க்க போகிறோம் பாருங்கள். ஸோ எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. ஸோ உங்களுக்கு மைல்டான லெவலில் ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் பார்டர் டிசைன் வந்து கற்றுருப்பீங்க. ஸோ ரொம்ப 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 அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த டிசைன்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு இடையில கூட நீங்கள் வந்து த்ரெட் கோட்டிங், லவங்கம் ஸ்டிச்சஸ் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே வந்து கிராண்ட் லெவல் வந்து கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ நாளைக்கு நம்ம இதை விட சூப்பர் அண்ட் கிராண்டான ஹெவி பிரைடல் ப்ளவுஸோட சூப்பராக மீட் பண்ணலாம். பாய், ஹாவ் எ நைஸ் டே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த ஆரி கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி கிளாஸ் ஜாயின் பண்ணலாம். பாய்.